ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உறவுகளே. நான் இன்றைக்கு போய்க்கொண்டு இருக்கிற இடம் வந்து ஒரு நிர்வாணான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ஏற்கனவே ஒருக்கா போயிருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்னு சொன்னால், இது துருக்கி ஆக்களால் நடத்தப்படுது. இதில் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருந்து எல்லாரும் ஒரு நல்ல வடிவாக சாப்பிடக்கூடிய இடம். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உள்ள பார்த்தீங்களாண்டா விளங்கும், நிறைய பேர் இருக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்க் பிளட்ஸ் வசதிகளும் இருக்குது. இந்த இடம் வந்து எஸ்என்ல இருக்குது. நாங்கள் போன உடனே அவங்க வந்து எங்களுக்கு இடம் தந்து ஊரில் நாங்கள் பிளேண்டி கொடுக்குற மாதிரி இந்த பிளேண்டி தந்து கொண்டிருப்பாங்க. அதாவது இந்த பிளேண்டி வந்து அவங்க ஒருக்கா தர மாட்டாங்க. இந்த பிளேண்டி நீங்கள் குடிச்சு போட்டு முடிஞ்சால் அவங்க திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருப்பாங்க. ஸோ பிளேண்டி குடிக்க விரும்பினாக்கள் நிறைய தடவை கூட குடிக்கலாம். ஆனால் என்ன காரணம்னு தெரியல. நான் நினைக்கிறேன் துருக்கி ஆக்கலன்றதால அவங்க அடிக்கடி பிளேண்டி குடிக்கிறது கூட. ஸோ அவங்க அப்படி தந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்களாண்டா விளங்கும், நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. இதே சமயம் சாப்பிட்டு போக போக கூட ஆட்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது. அடுத்தது இங்கே வந்து நாங்கள் 14.90 யூரோவில் கட்டுறோம். 15 யூரோ. 15 யூரோவுக்கு நீங்கள் வடிவாக தரமாக சாப்பிடக்கூடிய பெஸ்ட் பிளேஸ் இந்த இடம். இந்த இடம் வந்து எஸ்என்ல அமைஞ்சிருக்குது. யாருக்காச்சும் வர விரும்பின ஆட்கள் இருந்தால் கொமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதில் லிங்கை உங்களுக்கு போடுறேன். இங்கே நிறைய விதமான வெரைட்டியான சாப்பாடுகள் இருக்குது. ஸோ எங்களால் அவ்வளவும் சாப்பிட முடியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய கேக் வகையில் இனிப்பு வகைகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஏழுமான அளவுக்கு சாப்பிட்டு வடிவாக சந்தோஷமாக வந்து இருந்து காய்ச்சிட்டு போகிற அளவுக்கு இந்த இடம் ஒரு சிறப்பாக அமையுமென்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா எனக்கு இது நான் 2வது தடவை வரும்போது விரும்பி ரொம்ப ஆசையாக தான் நாங்கள் வந்தாங்க. அந்தளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கவனிப்பும் அவங்க நல்ல மாதிரி கவனிக்கிறாங்க. ஸோ அடிக்கடி உங்களை சுற்றி கொண்டே ஆட்கள் நிற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த வீடியோவில். அவ்வளோத்துக்கும் கூட கவனிப்பு எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய விதமான சாப்பாடுகள் இருக்குது. நீங்கள் தேவையான அளவுக்கு எப்படி வேணாலும் எடுத்து உங்களோட டேபிளில் வச்சு நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடக்கூடிய இருக்கும். அன்லிமிட்டடில் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து பின்னேரம் 2 மணி வரையும் இந்த கடை வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து காலமாக கூட சாப்பிட்டு திரும்பவும் மதியம் கூட சாப்பிடலாம். அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக வரக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன நேரம் இருந்து கதைச்சி சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்களோட ஒவ்வொரு சாப்பாடுகளும் முடிஞ்சால் கூட அவங்க அடுத்தடுத்து ஃபீல் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பாருங்கள் தொடர்ச்சியாக. இருங்களேன். இதில் நான் காட்டுற பிளேட் எல்லாம் நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் எடுத்து. அதாவது நீங்கள் கூட ஒரே டைமில் இல்லை, இதை எடுத்து நாங்கள் தாராளமாக டைம் எடுத்து வடிவாக ஆறுதலாக சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமும் ஒரு பிளேட்டில் எடுத்து சாப்பிட்றேன். ஸோ பாருங்கள் அதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப ஒரு வித்தியாசமான சாப்பாடுகளும் கூட இருக்கும். இது அந்தளவுக்கு சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஒரு இருபசனம் நீங்கள் இதை பார்த்தீங்களா அவங்க நல்லா கைதட்டி ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் போல் செய்கிறாங்க. நீங்கள் பர்த்டேண்டா கூட அதை ஒரு சர்ப்ரைஸாக செய்யக்கூடியதாக இருக்கும். அவங்க கேக்கெல்லாம் கொண்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தவங்க. ஸோ இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக எல்லோரும் வந்து கொண்டாடுங்க. பாய்.